வணக்கம். மக்கள் நீதி மையம் 8ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். ரசிகன் வேறு, வாக்காளன் வேறு. அவர் அவர் அனுபவத்தை உணர்ந்து அதை பற்றி பேசினார். உடனே தாவேகா நிர்வாகிகளும் சரி, தாவேகா தொண்டர்களும் சரி, சமூக வலைத்தளங்களில் அது கடுமையாக விமர்சனம் பண்ணி சீண்டி நிறைய ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. இது சோசியல் மீடியாவில் பரபரப்பாச்சு. ஓகே, அதுக்கு தக்க பதிலடிகள் மக்கள் நீதி மையம் சார்பில் தக்க பதிலடிகள் கொடுக்கப்பட்டது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் தாவேகா திடீர்னு மக்கள் நீதி மையத்து மேலே தாக்குது? ஏன் தாக்குது? அதுக்கு தாக்குதலுக்கு யார் காரணம்? யார் சொல்லி அதை தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்புலமாக இருக்கிறது முக்கிய காரணம் பிரசாந்த் கிஷோர். ஏன் பிரசாந்த் கிஷோர்? அவர் வியூக அமைப்பாளர், இப்போ தாவேகாவுக்கு வியூக அமைப்பாளராக வந்திருக்கிறார். அவர் சொல்லி தான் இந்த தாக்குதல் நடக்குது. ஏன் இந்த தாக்குதல், ஏன் அப்படி திடீர்னு நம்ம ஒரு கமல்ஹாசன் அவர்கள் ஏன் பண்ணுற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்தார். ஒரு 3-4 மாதம் போயிட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்திருந்தார். வந்த உடனே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைவர் அவரை வீட்டுக்கே போய் பார்த்தார். வீட்டுக்கு போய் பார்த்து ஒரு சில டிஸ்கஷன் நடந்தது. உடனே அடுத்த நாள் மீடியாவில் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 தேர்தல் 26 தேர்தல் களம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நியூ என்ட்ரியான நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் திமுக கூட்டணியில் கமல்ஹாசனோட தலைவர் கமல்ஹாசனோட முக்கியத்துவம் அதிகமாகுது. ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு விஜய் வரும்போது இன்னொரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற பட்சத்தை அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. அதாவது இவர் விஜய் மாஸ்னா, நம்ம ஒரு கமல்ஹாசன் அவர் மாஸ் ப்ளஸ் கிளாஸ். ஏன்னா மிகச்சிறந்த அறிவாளி. அவரோட பிரச்சாரங்கள் மிக அளவில் அதிகமாக எடுபடும். அதை சமாளிக்கணும். உடனே பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஐடியான் பேரில் உடனடியாக இப்போ இருந்த மக்கள் நீதி மையத்தின் மேலே லைட்டாக தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க தாவேகா. பட் என்ன தாக்குதல் நடத்தினாலும் நம்ம ஒரு கமல்ஹாசன் அவர்கள் அவரோட பிரச்சாரம் 2026 மிக வலிமையாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கும். மீதி எல்லாம் களத்தில் சந்திக்கலாம். நன்றி.